சூரிய மேட்டில் உள்ள அதே சதுரங்கள் புதன் மேட்டை நோக்கி ஒதுங்கி இருந்துச்சுன்னா அந்த கட்டிடமோ அல்லது அந்த நிலபுலன்களோ நத்தம் புறம்போக்குல அமைஞ்சிருக்குமா, அல்லது நத்தம் புறம்போக்குக்கு அருகில் இருக்கும். சொல்லுவாங்கல்ல நத்தம் புறம்போக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில இடங்கள்ல நத்தம் புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பட்டா இல்லாத லேண்டுன்னுவாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். அதான் புறம்போக்கு. சில பேரை திட்டம்ல போடா புறம்போக்குன்றோம்ல, அந்த மாதிரி. புறம்போக்குன்னா பட்டா கிட்ட இல்லாம புறம்போக்கு நிலத்தை அவர் ஆக்கிரமிச்சு இருக்காருன்ற மாதிரி இன்சல்டிங் பண்றது. கவர்மெண்ட் நிலத்தை நீ எடுத்துக்கிட்டேன்ற மாதிரி ஒரு இன்சல்ட் பண்ற மாதிரியான வார்த்தை. அவங்க கிடக்குறாங்க புறம்போக்குன்னு வாங்க, அந்த மாதிரி மதுரை பக்கம். ஸோ அந்த மாதிரி நத்தம் புறம்போக்கு நிலங்களா கூட அது இருக்கும். அது பக்கத்துல இருக்கும், அதுக்கு பக்கத்துல இருக்கும். சில இடங்களை பார்த்துருப்பீங்க நீங்க. ஒரு வீட சொத்தை வாங்கியிருப்பாரு. அந்த சொத்து அவருக்கு கரெக்டா அந்த 4 மால் போட்டு அதுக்குன்னு பட்டா கிட்டா எல்லாமே வந்துடும். பட்டா சிட்டா எல்லாம் இருக்கும். ஆனா அவர் வீட்டுக்கு பின்னால ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கிட்டு ஒரு வாய்க்கா இருக்கும். ஒரு வாய்க்கா போய்கிட்டு இருக்கும். இந்த வாய்க்காலுக்கும் இவர் வீடுக்கும் அதுக்கும் ஒரு 4 அடி இருக்கும் இடம். இந்த 4 அடி இடத்துக்கு அங்கிட்ட ஒரு வாய்க்கா, ஒரு 10 அடி வாய்க்கா இருக்கும். அந்த வாய்க்கால அந்த முனையிலையும் இந்த முனையிலையும் அடப்பட்டு போயிடும். ஏதாவது ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஏதோ ஒரு செல்வாக்கான ஆளு க்ளோஸ் பண்ணி விடுவாரு. அப்ப இந்த வாய்க்கால போக்குவரத்து இருக்காது. அப்ப இந்த இடம் ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். என்னைக்கு வேணா அதை டேக் ஓவர் பண்ணுவாங்க. ஆனா அது வரைக்கும் இவரை அனுபவிச்சுட்டு இருப்பாரு. அதுல ஒரு அந்த லேண்டை ஒன்று சேர்த்து இந்த வீட்டோட இந்த இடத்தோட சேர்த்துக்குவார். அதுதான் நத்தம் புறம்போக்குன்னு சொல்லுது. சில நேரம் கவர்மெண்ட்டே அதை பட்டா போட்டு கொடுத்துரும், அல்லது அக்செப்ட் பண்ணிடுவாங்க. யூஸ் பண்ணிக்கங்க, இந்த இடத்துல இனிமேல் வாய்க்கா வராது அப்படின்னு அந்த கார்பரேஷன்ல இது போட்டுருவாங்க. ஆனா அது ரெக்கார்ட்ல நத்தம் புறம்போக்குன்னு தான் இருக்கும், அல்லது கவர்மெண்ட்டுக்கு பாத்தியப்பட்டதுன்னு தான் அதை குறிச்சிருப்பாங்க. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் அது பிற்காலத்துல மாறுதலுக்கு உட்படலான்றதுக்காண்டி அப்படி ஒரு சின்ன வார்த்தையை சேர்த்துருவாங்க, பட்டாவிலையோ அல்லது பத்திரத்திலேயோ. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு அவருக்கு இருக்கும். அவர் இந்த அமைப்பு இருக்கிற ஒரு வீடு கட்டினார்னா, அல்லது இவர் கட்டியிருக்கிற அந்த அரண்மனை மாதிரி வீடு பக்கத்துல ஒரு நத்தம் புறம்போக்கு இருக்கும்.